அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கே நகரில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு முதலே ஆங்காங்கே மழை விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை கே நகரில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கே நகரில் மழையின் அளவு எந்தளவாக இருக்கிறது? இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்தளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது? விவரங்கள் என்ன? ஹாசினி வணக்கம். நேற்று இரவிலிருந்தே கனமழை விட்டு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் காலையிலிருந்து சென்னை புறநகர் பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையால் இந்த வானிலையானது இருண்டு காணப்படுகிறது. முகப்பு விளக்குகளையும் வாகன ஓட்டிகள் எரிவிட்டு வரதை நம்மால் பார்க்க முடிகிறது. 13, 16, 17 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் மதியம் 1 மணி வரை 35 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னை கே நகர் மற்றும் அசோக் நகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்கள் கல்லூரிக்கு செல்லவோ அல்லது வேலைக்கு செல்லவோ முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே முடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படலாம். பொதுவாகவே கனமழை பெய்யும் போதெல்லாம் கே நகர், அசோக் நகர் ஆகிய பகுதிகளில் இந்த தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீரானது முட்டியளவு தேங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் காலையிலிருந்து விட்டு இந்த மழை பெய்து வருவதனால தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல் இந்த கே நகர் இந்த பிரதான சாலையில் கனமழையின் காரணமாக இங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொடர்ச்சியாக 1 மணி நேரமாக இந்த பகுதியில் மழையானது பெய்து வருகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்க நன்றி ஜெரி.